கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பான சபையார் யாவருக்கும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த மகிழ்ச்சியான வேளையில் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். எபேசியர் நிருபத்தை தேவனுடைய கிருபையினாலே நாம் தொடர்ந்து படித்து வருகிறோம். 6வது அதிகாரம் 17 வசனங்கள் வரைக்கும் நாம் கடந்த வாரத்தில் படித்தோம். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு பாடத்தை நாம் படித்தோம். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எப்பொழுது எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று படித்தோம். அது எடுத்துக்கொள்வதினால் நமக்கு என்ன பயன் உண்டு என்பதை படித்தோம். எவையெல்லாம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கமாக இருக்கிறது என்பதை நம்ம போன வாரத்தில் படித்தோம். ஏறக்குறைய இந்த நிருபத்தினுடைய கடைசி பாடத்திற்காக நாம் கடந்து வந்திருக்கிறோம். கடைசி பாடமாக நாம் இன்னைக்கு படிக்க போகிறோம். எபேசியர் நிருபம் 6வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் படிக்கும்படியாக கடந்து செல்வோம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. 3 வார்த்தை சொல்றாருங்க. வேண்டுதல், விண்ணப்பம், இன்னொரு வார்த்தை என்னங்க, ஜெபம். இதே போல 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல 4 வார்த்தை அங்க சொல்லுவார். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். எல்லாருக்காகவும். இதான் முக்கியமான வார்த்தை. குறிப்பா இந்த 18வது வசனத்துல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, இப்போ ஜெபம் பண்ணும் பொழுது பெரும்பாலான ஜெபம் அப்படின்றது நமக்காக நாம் செய்வதாக அது இருக்கும், அல்லது நம் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்காக நாம் செய்யக்கூடிய ஒரு ஜெபமாக இருக்கும். இது பொதுவாக ஒருத்தர் ஜெபம் பண்ணுறாரு அப்படின்னா பெரும்பாலான மக்கள் பார்த்தீங்களான்னா குடும்பத்துக்காக, தனக்காக, ஒரு படிப்புக்காக, வேலைக்காக, சரீர பலனுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஒவ்வொரு பரிசுத்தவான்களும், தேவனுக்கு பிரியமானவர்கள், மற்றவர்களுக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் அந்த 1 தீமோத்தேயு 2:1 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, எல்லாருக்காகவும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, ஜெபம் பண்ணுங்க. எல்லாருக்காகவும், ஒவ்வொருவருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இப்போ இந்த எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல அப்படிதான் சொல்றார். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் நீங்கள் என்ன செய்யுங்க, விழித்திருங்கள். அப்போ ஒரு கிறிஸ்தவர்களுடைய கடமை என்பது, நமக்காக நாம் ஜெபம் பண்ணுவது எந்த அளவுக்கு முக்கியமோ மற்றவர்களுக்காகவும் நாம் என்ன பண்ணணுமா, ஜெபம் பண்ணணுமா. நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதக்கூடிய நிருபங்களை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானா, பல நிருபங்களில் இந்த வார்த்தையை அவர் சொல்கிறார். கொலோசியர் புஸ்தகத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானா, கொலோசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், கொலோசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். பாருங்க, எந்த பிராந்திய சபையாருக்காக? கொலோசே பட்டணத்தில் கூடின பிராந்திய சபையாருக்காக. இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, பவுல் சென்ற 3 சுவிசேஷ பயணங்களிலோ அவர் கொலோசே பட்டணத்துக்கு போனார்ன்ற வரலாறே நமக்கு கிடையாது. இப்போ பொதுவாக ஒரு காங்கிரிகேஷனுக்கு போய் நாம் ஊழியம் பண்ணுறோன்னா அதை நம்ம மனசில் வச்சு ப்ரேயர் பண்ணுவோம். இப்போ சம்டைம்ஸ் நம்ம ஞாயிற்றுக்கிழமையில் அறிவிப்பில் ஒருவேளை நம்மை சார்ந்திருக்கிற சகோதரர்கள் சேர்ந்து ஊழியம் செய்யக்கூடிய பிராந்திய சபைகளுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். இந்தந்த பகுதியில் கூடி வருகிற சபைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். பொதுவாகவும் சில வார்த்தைகள் நாம் சொல்லுவோம். அதோடு கூட உலகம் எங்கும் புதிய ஏற்பாட்டு சட்டத்தின்படி எங்கெல்லாம் கூடி வருகிறார்களோ அங்கெல்லாம் அவங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கன்னு ஏன் நாம் சொல்கிறோன்னா,
ஒரு பிராந்திய சபையில் ஊழியம் செய்கிறதுனால மட்டும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும்னு அர்த்தம் இல்லை. நாம் போகலைனாலும் அவர்கள் விசுவாசத்தில் வளரும்படியாகவும் தொடர்ந்து சத்தியத்தில் நிலைத்திருக்கும்படியாகவும் ஒவ்வொரு பிராந்திய சபையாருக்காகவும் நாம் ஜெபம் பண்ணணும். இப்போ கொலோசே பட்டணத்தில் கூடி வருகிற பிராந்திய சபையாருக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் பொய்யா நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லலை. இப்போ ஒருவேளை சில பேர் இப்படி சொல்லுவாங்க, உங்களை தாங்க நினச்சிட்டே இருந்தான்னுவாங்க. உண்மையாகவே அவர் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார். சும்மா அவரை பற்றி புகழ்ந்து பேசும்படி உங்களை தான் நினச்சிட்டு இருந்தேன், இல்லை உங்களை எப்போ பார்ப்போன்னு நினச்சிட்டு இருந்தேன், உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணலான்னு இப்போ தான் எடுத்தேன், அதுக்குள்ளே நீங்கள் ஃபோன் பண்ணிட்டீங்கலாம் பொதுவாக சொல்லுவாங்க. பவுல் இங்கே பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பொய் சொல்லவும் முடியாது. ஏன்? இது பரிசுத்த ஆவியானவரினால் ஏவி எழுதப்பட்ட வார்த்தை. அப்போ கண்டிப்பாக பவுல் கொலோசே சபையாருக்காக, கொலோசே பட்டணத்தில் கூடின சபைக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு? ஜெபம் பண்ணியிருக்கிறார். நீங்கள் 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானா 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானா, எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி. இப்போ இங்க யாரு சொல்ற? தெசலோனிக்கே, சரிங்களா? கொலோசேன்றது மைனர் ஆசியா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பட்டணம். இது மக்கதோனியா. மக்கதோனியா நாட்டில் 3 முக்கியமான பிராந்திய சபை உள்ளது. பிலிப்பு, பெரோயா, தெசலோனிக்கே. சொல்லப்போனால் மக்கதோனியாவினுடைய தலைநகரம் இந்த தெசலோனிக்கே தான். இந்த தெசலோனிக்கே சபையாருக்காக அவர் ஜெபிக்கும் பொழுது சொல்றாரு, எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து என்ன பண்றோம்? விண்ணப்பம். ஏன் பவுல் அது சொல்றாரு? ஏன் அவரு கூடி வருகிற ஒரு பிராந்திய சபையாருக்காக மட்டும் ஜெபம் பண்ணா போதாதா? பொதுவாகவே நீங்க கவனிச்சு பாருங்களேன், கிறிஸ்துவின் சபை என்பது ஒரு ஏரியாவில் ஒரு இடத்துல மாத்திரம் அவர்கள் கூடி வரக்கூடியவர்கள் அல்ல. கிறிஸ்துவின் சபை என்பது வெவ்வேறு இடங்களில் அவர்கள் கூடினாலும் ஒட்டுமொத்த கிறிஸ்துவின் சபையும் ஒரே சரீரம் தான். அதனால தான் எருசலேமில் உள்ள சபைக்கு ஒரு தேவைன்னு வரும்பொழுது மக்கதோனியா நாட்டு சபை அங்கே உதவி அனுப்புகிறாங்க. ஏன் அனுப்புகிறாங்க? எதுக்கு நம்ம சர்ச்சிலேருந்து அந்த சபைக்கு அனுப்பணும்னு அவங்க யோசிக்கல. எல்லாம் ஒரே சபை. இதுவும் கிறிஸ்துவின் சபை, அதுவும் கிறிஸ்துவின் சபை. இவங்க மக்கதோனியாவில் கூடுறாங்க அல்லது அந்தியோகியாவில் கூடுறாங்க, அவங்க எருசலேமில் கூடுறாங்க. அப்போ எருசலேம் சபைக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது அந்தியோகியாவிலேருந்து உதவி அனுப்புகிறாங்க, மக்கதோனியாவிலேருந்து உதவி அனுப்புகிறாங்க. ஏன்னா எல்லாரும் ஒரே கிறிஸ்துவின் தலையாகி கிறிஸ்துவுக்குள்ளான சரீரம் சபை. அதே போல தான் அவங்களுக்கு உதவி செய்வதற்காக மாத்திரமல்ல, அவங்களுக்காக நாம் ஜெபிப்பதற்கும் இவை எல்லாமே ஒரே சபையாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின்படி இருக்கக்கூடிய சபைகளை குறித்து நான் சொல்கிறேன். பேர் மாத்திரம் கிறிஸ்துவின் சபைன்னு வைத்து கொண்டு கள்ளபோதகத்தில் இருப்பார்களானா அவங்க இந்த ஒரே சபைக்குள்ளே வர முடியாது. உண்மையான சத்தியத்துக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஒரே சபையாக அவங்க இருக்க முடியும். அவங்களுக்காக என்ன பண்ணணுமா? நாம ஜெபம் பண்ணணும். சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அவங்களும் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளான சகோதர சகோதரிகள் அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு ஜெபம் பண்ணணுமா. பவுல் அப்படி தான் இங்கே சொல்கிறார். நீங்கள் எபேசியர் நிருபம் 6வது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் மறுபடியும் கவனிங்க. பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள்னா, அப்போது மற்றவர்களுக்காக, குறிப்பாக பரிசுத்தவான்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணும்படி ஜாக்கிரதையாக இருங்கள்ன்ற. இப்போது இன்னொரு வார்த்தை நாம் படிக்கிறோம். அதாவது வாரத்தின் முதல் நாளில் நாம் கொடுக்குறோன்னா பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்துன்னு உதவிகள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்காக ஜெபமும் என்ன பண்ணணும்? நாம பண்ணணும். ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ணணும். சரி, இதுதான் முதல் காரியம். இந்த 18வது வசனத்தில் சொல்றார், எல்லாருக்காகவும் நம்ம தனிப்பட்ட முறையில் ஜெபம் பண்ணும் பொழுதும் சரி, ஃபேமிலியாக ஜெபம் பண்ணும் பொழுதும் சரி, சபையாக நாம் ஜெபம் பண்ணும் பொழுதும் சரி, ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிக்க கடனாளிகளாக நாம் இருக்கிறோம். சரி, இப்போ அடுத்த 19வது வசனத்துக்கு நாம் போகிறோம் பாருங்க. எபேசியர் நிருபம் 6வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம் ஒரே
சூழ்நிலையை சொல்லக்கூடிய ஒரு வசன பகுதி தான். வாசங்க பார்க்கலாம். சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதியாகிய நான். அப்போ இந்த நிருபத்தை எழுதும் பொழுது பவுல் ரோமாபுரி சிறையில வீட்டுக்காவல்ல இருக்கிறார். அப்போ நான் ஏற்கனவே இந்த பாடத்தின் ஆரம்பத்தில் நாம் சொன்னோம், ஏறக்குறைய இந்த நிருபம் எழுதப்படக்கூடிய காலம் வந்து கிபி 62. எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், பிலமோன், இந்த 4 புஸ்தகமும் ரோமாபுரி சிறைச்சாலையிலிருந்து எழுதப்பட்ட புஸ்தகங்கள். அங்கேருந்து தான் அவர் எழுதுறாரு. ஏறக்குறைய அந்த கிபி 61, 62 எழுதுறாரு. கட்டப்பட்டிருக்கிறேன் அப்படின்னாலே அவர் வந்து அந்த சிறையில் இருக்கிறாருன்னு அர்த்தம். ஒரு வீட்டு காவலில் அவர் இருக்கிறார். பட் அவர் எழுதுறதுக்கான சுதந்திரம்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்போ அவர் சொல்றாரு, சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக. இப்போ ஒரு விஷயத்தை நீங்க பாருங்க, பெரும்பாலான இடங்கள்ல சபையார் ஊழியக்காரர் இடத்திலோ மூப்பர் இடத்திலோ பிரதர் எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கங்கன்னு சொல்லுவாங்க. எங்களுக்காக இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்க ஜெபம் பண்ணிக்கங்க. ஒரு படிப்புக்காக ஜெபம் பண்ணிக்கங்க, ஒரு வேலை வாய்ப்புக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. பிரியமானவர்களே, ஜெபம் என்பது எல்லாரும் செய்யணுன்றதுக்கு இங்க ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் தைரியமாய் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி எபேசு பட்டணத்தில் கூடின சபை கிட்ட ஜெபம் பண்ணும்படி கேட்கிறார். அப்ப என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, ஜெபம் என்பது ஒருவருக்காக ஒருவர் என்ன பண்ணணும், நாம செய்து கொள்ள வேண்டும். ஊழியக்காரர்களுக்காக மூப்பர்களுக்காக சபையாரோ, சபையாருக்காக ஊழியக்காரர்களோ. இப்படி கூட ஒரு வார்த்தை சொல்றேன், கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் சகோதர சகோதரிகளாய் இருக்கிறபடியினாலே ஒருவருக்கொருவர் என்ன செய்து கொள்ள வேண்டுமா, ஜெபம் பண்ணிக்கணும். இப்ப இங்க அப்படிதான் சொல்றாரு, நான் வந்து தைரியமா பேசுவதற்காக நீங்க எனக்காக என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. பாருங்க, தொடர்ந்து வாசிங்க 20வது வசனம். நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு. அந்த சுவிசேஷத்தை தான் ஒரு ரகசியம்னு சொல்றார். வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். பாருங்க, வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் நீங்க என்ன பண்ணுங்க, விண்ணப்பம் பண்ணுங்க. இப்போ இந்த 2 வசனம் ஒரே கருத்தை தான் சொல்லுது. நான் பிரசங்கம் பண்றதுக்காக, என்னுடைய தைரியத்துக்காக நீங்க என்ன பண்ணுங்கன்னு பவுல் கேட்டுக்கிறாருன்னா ஜெபம் பண்ணுங்க. அப்போ ஒரு ஊழியக்காரராக தான் பிரசங்கிக்கும்படியாக தைரியத்துக்காக என்ன செய்ய சொல்றாரு, ஜெபம் பண்றாரு. நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வேதாகமத்தை நீங்க திருப்பிக் கொள்வீர்களானா 21வது வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 21 வாசிங்க. நடந்த சங்கீதங்களை குறித்து, சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடினால். பாருங்க, நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினாங்க. ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகையொன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டு விட்டார்கள். யார? பேதுரு யோவான என்ன பண்றாங்கன்னா பயமுறுத்தி அனுப்பிடுறாங்க. நீங்க வந்து இயேசு கிறிஸ்துவை பத்தி பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு பேதுருவையும் யோவானையும் பயமுறுத்தி அனுப்பிடுறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, நேரா போயிட்டு அப்போஸ்தலர்கள்கிட்ட அதை சொல்லி அங்க ஜெபம் பண்றாங்க. 23வது வசனம் பாருங்க. அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்தவங்களிடத்தில் வந்து, அதாவது அப்போஸ்தலர்கிட்ட வந்து பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்கு சொன்ன யாவையும் அறிவித்தார்கள். உடனே 24வது வசனம் பாருங்க. அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு என்ன பண்றாங்க, ஒரு கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனைன்னு வந்தா பூமிக்குரிய வகையில போராட்டம் பண்ணும்படி நமக்கு சொல்லல. நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் ஜெபம் பண்ணணும். அப்படி அவங்க ஜெபம் பண்ணும் பொழுது என்ன காரியத்தை சொல்லி குறிப்பா ஜெபம் பண்ணாங்க, நீங்க அந்த அதிகாரத்திலேயே 30வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை கவனிப்பீர்களானா, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களையும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். சொல்லணும் ஜெபம் பண்றாங்க, முழு தைரியத்தோடு சொல்ல. யார் இதை ஜெபத்தை பண்றது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போஸ்தலர்களே இந்த வார்த்தையை சொல்றாங்க. நாங்க வந்து
முழு தைரியத்தோடு சுவிசேஷத்தை சொல்லும்படியாக எங்களுக்கு நீங்க அனுக்கிரகம் செய்தருளும். இப்போ எப்பேற்பட்ட ஒரு பிரசங்கியாளர்களாக இருந்தாலும் நாம் தைரியமாய் தேவ வசனத்தை சொல்லும்படி என்ன பண்ணணும்? நாம ஜெபம் பண்ணணும். பொதுவாக ஊழியம் என்ற ஒரு காரியத்தை பொறுத்த வரைக்கும் நாம் ஜெபம் செய்துவிட்டு அந்த ஊழியத்திற்கு போகணும். ஒவ்வொரு நாளும் ஊழியம் செய்யும்படி நாம் ஜெபம் பண்ணணும். அப்படி நாம் பிரசங்கிக்க போகும் பொழுது நாம் ஜெபம் பண்ணணும். தைரியமாக நான் பிரசங்கம் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஜெபம் பண்ணணும். இதை நம்ம மட்டும் இல்லை, ஒரு பிரசங்கியாளர் தைரியமாக பிரசங்கம் பண்ணணும்னு சபையாரும் ஊக்கமாக என்ன செய்யணும்னா ஜெபம் பண்ணணும். நல்ல தைரியத்தை கொடுங்க, நல்ல பலனை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். இதை தான் இந்த இடத்துல நாம் என்ன செய்யறோம்னா கற்றுக்கொள்ளுகிறோம். பாருங்க, நான் மறுபடியும் எபேசியர் புஸ்தகம் 6வது அதிகாரத்துக்கு நாம் திருப்பி கொள்ளலாம். ஆக 19, 20 ஆகிய வசனங்களில் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய காரியம் தான், பவுல் நான் தைரியமாய் பிரசங்கிக்கும்படியாக எனக்கு தேவன் பலனை கொடுக்கும்படியாக, தைரியத்தை கொடுக்கும்படியாக ஜெபம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றார். சரி, 21. அன்றியும் எனக்கு அடுத்த காரியங்களும் என் சுக செய்திகளும் உங்களுக்கு தெரிய வரும்படிக்கு அவைகளை எல்லாம் நமக்கு பிரியமான சகோதரனும் கர்த்தருக்குள் உண்மையுள்ள ஊழியக்காரனுமாயிருக்கிற தீகுக்கு உங்களுக்கு அறிவிப்பான். தீகுக்கு வருவாரு, தொடர்ந்து சில காரியங்களை தீகுக்கு உங்ககிட்ட அறிவிப்பாரு. தீகுக்கு பத்தி இங்க சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன? 2 காரியம் சொல்றாரு பாருங்க. நமக்கு பிரியமான சகோதரனும் கர்த்தருக்குள் உண்மையுள்ள ஊழியக்காரன் யாருங்களாம்? பொதுவாக நம்ம தீமோத்தேயை பற்றி படிப்போம், தீத்துவை பற்றி படிப்போம். இங்கே இன்னொரு நபரும் இருக்கிறார், விசுவாசம் உள்ள ஒரு ஊழியக்காரராக இருக்கிறாரு. அவர் தான் தீகுக்கு என்று சொல்லக்கூடியவர். நீங்கள் வாசிச்சு பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால், பெரோயா ஊரானாகிய சோபத்தாரும் தெசலோனிக்கேரியில் அரிஸ்தர்க்கும் செக்குந்தும் தெர்பனாகிய காயுவும் தீமோத்தேயும் ஆசியா நாட்டானாகிய தீகிக்கும் துரோபீமும் ஆசியா நாடு வரைக்கும் அவனுக்கு வழித்துணையாய் வந்தார்கள். தீகுக்கு என்று சொல்லக்கூடியவர் எந்த நாட்டை சார்ந்தவரா? ஆசியா நாடு. நீங்க இதை தொடர்ந்து பாருங்களேன். இவர்கள் முன்னாக போய் துரோவா பட்டணத்தில் எங்களுக்காக காத்திருந்தார்கள். இப்படி தொடர்ந்து வரும்பொழுதுதான் வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடினாங்க. அப்போ அந்த வாரத்தின் முதல் நாளில் கூடினவங்களில் பவுல் தீமோத்தேயு கூட யாரை இருந்திருக்கிறார்? அங்க தீகுக்கோ இருந்திருக்கிறார். ஒரு நல்ல ஒரு அருமையான கூட்டம் அங்கே இருந்திருக்கிறாங்க. அதில் அந்த வாரத்தின் முதல் நாளில் தீகுக்கும் அங்கே இருந்திருக்கிறார். ஒரு நல்ல ஒரு விசுவாசம் உள்ள ஒரு ஊழியக்காரர் தான் தீகுக்கு. சரி, இப்போ நாம் எபேசியர் புஸ்தகம் 6வது அதிகாரத்துக்கு நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 22வது வசனத்தை இப்போ நீங்க வாசிப்பாரு. நீங்கள் எங்கள் செய்திகளை அறியவும் அவன் உங்கள் இருதயங்களுக்கு ஆறுதல் செய்யவும் அவனை உங்களிடத்தில் அனுப்பினேன். இப்போ தீகுக்குவை அனுப்புனதனுடைய நோக்கத்தை ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. நீங்கள் எங்கள் செய்திகளை அறியணும். இப்போ போய் தீகுக்கு பவுலுடைய காரியங்களை மாத்திரமல்ல, சுவிசேஷத்தையும் அங்க போய் பிரசங்கம் பண்றாரு, சத்தியத்தையும் அங்க போய் போதிக்கிறாரு. அது மாத்திரமல்ல, அவன் உங்கள் இருதயங்களுக்கு ஆறுதல் செய்யவும் அவனை உங்களிடத்தில் என்ன செய்யற? பாருங்க, ஒரு தேவனுடைய ஊழியக்காரர்கள் அல்லது பிரசங்கியாளர்கள் ஒரு சபையில ஒரு சபையாக அவர்கள் கூடி பிரசங்கம் செய்யும் பொழுது ஆறுதல் உண்டாகவும் தைரியம் உண்டாகவும் புத்தி உண்டாகவும் அவர்கள் பிரசங்கிக்க வேண்டும். இப்போ அப்படிதான் தீகுக்கு போய் எபேசு சபையில் இப்படி பிரசங்கம் பண்ணுவார் அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் சொல்றார். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானா, ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கு ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கு ரட்சிப்புக்கும் ஏதுவா இருக்கும். கண்டிப்பா ஒரு ஆறுதல் என்பது சபைக்கு தேவை. உண்மையாவே தேவனுக்குள்ள இந்த ஆறுதல் சத்தியத்தின் மூலம் நமக்கு கிடைக்கிறது. அதிலே 3வது வசனம் வாசிங்க. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும்
இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, சகல விதமான ஆறுதலின் தேவன். அப்ப அந்த ஆறுதலை தீகுக்கு போய் அங்கே போதிக்கக்கூடியவராக இருக்கிறார். சரி, 23வது வசனத்துக்கு நாம கடந்து வரலாம். எபேசியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 23வது வசனத்துக்கு கடந்து வரலாம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் சகோதரருக்கு சமாதானமும் விசுவாசத்தோடு கூடிய அன்பும் உண்டாவதாக. ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் சமாதானமும் விசுவாசத்தோடு கூடிய அன்பும் உண்டாவதாக அப்படின்னு சொல்றார். கடைசி வசனம் வாசிங்க, 24வது வசனம் வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த கடைசி வசனத்தை கவனித்து பாருங்க. எபேசியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 24வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிறவர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறுவது என்பது ஒரு அருமையான ஒரு காரியம். பொதுவாக நீங்கள் சில பேட்ஜஸ்லாம் இங்கே போட்டுக்கிறாங்க நிறைய பேர். ஐ லவ் ஜீசஸ் அப்படின்னு இருக்கும். அதில் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ரொம்ப நேசிக்கிறோம் அப்படின்னு பாட்டு கூட இருக்குது இல்லைங்களா? இப்போ கூட இயேசு நேசிக்கிறார் அப்படின்ற ஒரு பாட்டை கூட நம்ம பாடணும். இயேசுவின் அன்பு அப்படின்ற பாட்டு ஏராளமான பாட்டு இருக்குது. இயேசுவினுடைய அன்பு அப்படின்ற ஒரு பாட்டு. இயேசு கிறிஸ்துவை நேசிப்பது என்பது ஒரு அருமையான ஒரு காரியம். ஆனால் உண்மையாய் அவரிடத்தில் அன்பு கூறுவது என்பது எப்பொழுது, எப்படி, இது நிறைய பேருக்கு தெரியல. இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அன்பா இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிற பல பேர் உண்மையாவே அன்பா இல்லை. ஏன்னா யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால், நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். என்ன பண்ணணும் அவங்க? ஆக்சுவலா உண்மையா இயேசு கிறிஸ்துவனிடத்தில் ஒருத்தர் அன்பாய் இருக்கிறாங்கன்னா அவருடைய கற்பனைகளை முதலாவது அவங்க என்ன செய்யணும்? கை, இல்லைன்னா பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம். ஒரு வசனம் சொல்லுவார் 1 யோவான் 4:20. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? இப்போ இதுவும் அதே அர்த்தம் தான். எப்படின்னா இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறுகிறேன்னு சொல்லி அவர் கற்பனையின்படி ஒருத்தர் நடக்கலன்னா அவர் யாரு? பொய்யன். அவர் சொன்னதை செய்யாம அவரிடத்துல அன்பு கூறுவது எப்படி? இப்போ அவரு ஒரு சட்டம் சொல்றாரு, புதிய நிறைய சட்டங்கள் அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்போ அதுல ஒரு சட்டம் என்ன? ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று. எந்த அளவுக்கு இன்றைக்கு வாழக்கூடிய மனிதர்கள் அதை பின்பற்றுகிறார்கள்? ஒழுக்கம் சம்பந்தமா சத்தியம் பண்ணாதிருங்கள், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். தீமை செய்யறாங்கன்னா தீமையோடு என்ன செய்ய வேண்டாம்? எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒழுக்க ரீதியான பல உபதேசத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இப்படி நிறைய கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்னொரு பக்கம் உபதேச ரீதியாகவும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். பூமியில ஒருவனையும் பிதான்னு சொல்லாதீங்க. எத்தனை பேர் இன்னைக்கு அதை உண்மையாவே பின்பற்றக்கூடியவர்களா இருக்கிறாங்க? ஜபம் பண்ணும்போது நடிக்காதீங்க. மாயக்காரரை போல வீண் வார்த்தைகளை என்ன செய்யாதீங்க. இல்லை நாங்கள் ரொம்ப நேரம் ஜபம் பண்ணாதான் தேவன் கேட்பாரு அப்படின்னு நினைச்சா அது கிறிஸ்து போதித்த போதனை இல்லையே. கிறிஸ்து அதை போதிக்கலையே. நீங்கள் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் அப்படின்னு அவர் சொன்னாரு. இயேசு கிறிஸ்துவின் கற்பனைகளோடு மோசேயின் சட்டத்தை சேர்த்து இன்னைக்கு ஒருத்தவங்க கை கொள்றாங்கன்னா அவங்க எப்படி இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அன்பா இருப்பாங்க? இப்போ இன்னைக்கும் கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லி உண்மையாவே அவருடைய சட்டத்தை புரட்டக்கூடியவர்களாக தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. இப்போ இன்னொரு வார்த்தை பாருங்க, கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறணும்னா அவர் சட்டத்தை கை கொள்ளணும்னு படிச்சோம் இல்லைங்களா? இதுல இன்னொரு வார்த்தை நீங்க அந்த எபேசியர்ல கொஞ்சம் கூர்ந்து பாருங்க. அந்த 6வது அதிகாரம் 24
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற, அந்த அழியாதன்ற வார்த்தை நீங்கள் கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சுக்கணும். அன்பு செலுத்துகிறாங்க. அந்த அன்பு எப்படி மாறி போயிடுதுன்னா, பல நேரங்களில் மாறி கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுது, அல்லது பின்வாங்கி போயிடுறாங்க, குறைஞ்சிடுது. நிறைய சொல்லிட்டு போகலாம். நாம் உதாரணமாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் இதே எபேசு சபை, வேறு எங்கேயோ வேணாம், இதே எபேசு சபையை பற்றி வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்கிறார். இந்த நிருபம் எழுதப்படும் பொழுது காலம் பார்த்தீங்களான்னா ஏறக்குறைய கிபி 62ன்னு சொன்னேன். வெளிப்படுத்தின விசேஷம் வந்து ஏறக்குறைய கிபி 96. இப்போ நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்களா, 72, 82, 92, தோராயமாக நீங்கள் ஒரு 30 வருஷம் எடுத்துக்கிட்டாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேரடியாக இந்த எபேசு சபையை குற்றம் சாட்டுறார். வாசிங்களா, 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். என்ன பண்ணிட்ட? இதே எபேசு பட்டணத்தில் கூடின சபைக்கு தான் சொல்றார், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை என்ன பண்ணிட்ட பாருங்க. அப்போ இந்த 24வது வசனத்தில் சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை அழியாத அன்பு. பொதுவாகவே அன்பு அழியாது. அன்பு வந்து தேவனால் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் பாருங்க, என்ன சொல்றார்? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றும் இருக்கிறது. இதில் எது பெருசுன்னு சொன்னார்? மூன்றும் நிலைத்திருக்கிறது. இந்த மூணுல எது அன்பு பெருசிய. அன்பு உண்மையாகவே அழியாது. இங்கேயும் அன்பா இருக்கிறோம், நாம் பரலோகத்துக்கு போனாலும் எப்படி இருப்போம்? நாம அன்பா இருப்போம். ஆனால் நீங்கள் அங்கே போய் விசுவாசமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நாம் அங்கே பரலோகத்தை பார்த்துடுறோம், தேவனை பார்த்துடுறோம், இயேசு கிறிஸ்துவானவரை பார்த்துட்ட பிறகு விசுவாசம் தேவையில்லை. பார்க்கறதுக்கு முன்னாடி தான் விசுவாசம் தேவை. நம்பிக்கையும் தேவையில்லை. ஏன்னா நம்ம பரலோகத்துக்கு போயிட்டோமே, நம்பிக்கைக்கு அடைஞ்சிட்டோம், அங்கேயே நம்பிக்கை. ஆனால் அன்பு இருக்கும். அந்த அன்பு எப்படி அழியாமல் இருக்குதோ, நாம் இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கக்கூடிய அன்பும் அழியாமல் இருக்கணும். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. அன்பு அழியாது. நாம் அவரிடத்தில் வைக்கக்கூடிய அன்போ அழியாது இருக்கணும். பல சோதனைகள், பல பிரச்சனைகள், பல உபத்திரவங்கள், பொருளாதார இன்மைகள், வியாதிகள் எது வந்தாலும் அந்த அன்பு வந்து அழியக்கூடாது. அழிக்கும்படி பிசாசு பல போராட்டங்கள், ஏற்கனவே நாம் போன வகுப்பில் படித்தது போல தீங்கு நாளிலே அவைகளை நாம் எதிர்க்கணும். அப்போ அவன் வந்து நிறைய அம்புகளை விடுவான். நாம் கிறிஸ்துவின் மீது வைக்கக்கூடிய அன்பை அழிக்கும்படி முயற்சி செய்வோம். நான் இதே ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணியிருக்கிற அந்த பாடம் யூடியூப்பில் கூட இருக்கும். இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அல்லது தேவனிடத்தில் ஒருத்தர் வைக்கக்கூடிய அன்பு குறைந்து போவதற்கு என்ன காரணம்? 3 காரணம் அதில் இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் மீது ஒருத்தர் வைக்கக்கூடிய அன்பு குறைந்து போகுதுன்னா ஏறக்குறைய ஒரு 3 காரியம். நிறைய காரணம் இருக்கலாம், முக்கியமாக 3 காரியம். 1, இது வந்து பூமியில கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் வைக்கக்கூடிய அன்புல கூட அது பொருந்தும். முதல் காரியம் என்னன்னா, சலித்து போகுது. சொல்லுவாங்க, உங்க முகத்தையே எவ்வளோ நாள் தான் பார்க்கறது அப்படின்வாங்க சில பேர். சில பேருக்கு வந்து ரொம்ப பழக்கம் ஆயிடுச்சுன்னா, அதாவது அதனால தான் நீதிமொழிகள் சொல்லுவார், அடிக்கடி சலித்து போகும்படிக்கு ஒருத்தர் வீட்டுக்கு அதிகமாக நீ என்ன செய்யாத, போகாத. அதாவது ஊழியத்தின் நிமித்தமாக வேற அது பொருந்தாது. சத்தியத்தை சொல்றதுக்கு வாரம் ஒருத்தர் வீட்டுக்கு போய் தான் ஆகணும், டெய்லியே வர சொன்னால் கூட போய் தான் ஆகணும். நீங்கள் அங்கே போயிட்டு நீதிமொழிகள் எடுத்து நான் உங்கள் வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேன்னு சொல்ல முடியாது. நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லி தான் ஆகணும். பொதுவாக அங்கே சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை அது. ரொம்ப அதிகமாக ஒரு பேச்சு வச்சுக்காதீங்க, ரொம்ப அதிகமாக ஐக்கியம் வச்சுக்காதீங்க, அது புளிச்சு போயிடுவாங்க சில நேரத்தில். அந்த மாதிரி சில பேருக்கு வந்து ரொம்ப அன்பு அதிகமாயிட்டா அந்த சலிப்புத்தன்மை வரும் பார்த்தீங்களா, அது இயேசு கிறிஸ்துகிட்ட வரக்கூடாது. நீங்கள் அன்பாக இருக்க 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 அன்பாக தான் இருக்கணும். அது பழகி அந்த இது வந்து குறைஞ்சிடக்கூடாது. 1. 2வது, சில பேர் எப்படின்னா, இந்த அன்பு வேறு ஒருத்தர்கிட்ட கிடைக்கும் போது இங்கே இருக்கிற அன்பு குறையிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு உதாரணமாக 2 நண்பர்கள் இருக்கிறாங்க, 3வது ஒரு நண்பர் வராரு. அந்த 3வது நண்பர் என்ன பண்ணுறாருன்னா, இவருக்கு வந்து சகல பொருளாதார ரீதியாக எல்லாமே செய்கிறார். உடனே இவர் என்ன நினைக்கிறாரு, சரி இந்த ஃப்ரெண்டை விட
இவர் நல்லா சூப்பராக அன்பாக இருக்கிறாரு அப்படின்ட்டு இவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு இவர்கிட்ட போயிடுற மாதிரி அது. பிசாசானவன் உலகத்தினுடைய சந்தோஷத்தையும் பணத்தையும் கொடுத்து இதெல்லாம் நான் உனக்கு தரேன், நீ அங்கே இருக்கிறதுனால உனக்கு என்ன கிடச்சது, இந்த பக்கம் வாணும் போது அன்பு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுது, குறைஞ்சி போக வாய்ப்பு இருக்கிறது. ஓ ஆமாம், நம்ம இப்படி வாழ்ந்தா நல்லா இருக்குது. நான் போன வாரத்தில் கூட ஒருத்தவங்க கூட பேசும்போது சொன்னேன், இன்னைக்கு வெளிநாட்டு வேலை என்பது ஒரு மோகம் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள் கூட யோசிக்கிறாங்க, தப்பு இல்லை. ஆனால் வெளிநாட்டில் வேலைன்னு வரும்போது ஒரு விசுவாசம் உள்ளவர் யோசிக்கக்கூடிய முதல் காரியம் என்ன, சபை எங்கே கூடணும். இதில் என்ன ஒரு வருத்தம்னா, ஒரு குடும்பத்தோடு பேசிட்டு இருக்கும்போது அவங்க அந்த சபை கூடுறதை பற்றி 1% கூட கவலைப்படவோ அதை குறித்து யோசிக்கவோ இல்லை. அப்போ அன்பு என்னாச்சு, என்னாச்சு, அன்பு அழிஞ்சு போச்சு, அன்பு அழிஞ்சு போச்சு. அப்போ சலிப்புத்தன்மை வருவதனால் அன்பு குறைஞ்சிரும். இந்த அதாவது இன்னொரு இடத்துல அன்பு கிடைச்சதுன்னா அன்பு குறையும். மூணாவது இன்னொன்று, புரிந்து கொள்ளுதல் இல்லைனாலும் அன்பு குறைஞ்சிடும். அண்டர்ஸ்டாண்டிங், உணர்ந்து கொள்ளுதல். ஒருத்தரை நீங்க உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது அண்டர்ஸ்டாண்டிங் தான். கணவன் மனைவி, நண்பர்கள், சகோதர சகோதரி புரிந்து கொள்ளணும். இல்லை இவர் செஞ்சிருக்க மாட்டாரு, இவர் அதை பேசியிருக்க மாட்டாரு. இந்த புரிந்து கொள்ளுதல் ஒரு அன்பு இருக்குது. நம்புவாங்க 100%. இல்லை நீங்க என்ன வேணா சொல்லுங்க, அவர் பண்ணியிருக்க மாட்டார். இது ஒரு அன்பு. நாம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த அளவுக்கு புரிந்து கொண்டா அன்பு குறையாது. அந்த உணர்ந்து கொள்ளுதல் இருக்கணும். அவர் சத்தியத்தில் இப்படிதான் நம்ம வாழணும்ன்ற ஒரு புரிந்து கொள்ளுதல் நமக்கு இருக்கணும். அப்போ அன்பு அழியாது. நிறைய காரியம் இருந்தாலும் குறிப்பா இந்த 3 காரியம் இன்னைக்கு கிறிஸ்துவனிடத்தில் இருக்கக்கூடிய அநேகருடைய அன்பை அழித்து விடுகிறது. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பூமிக்குரிய பிரகாரம் அவங்க எப்படி இருக்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை, அழியாத அன்புடன் இயேசு கிறிஸ்து கிட்ட அன்பா இருக்கிறாங்களா, இதுதான் கேள்வி. இங்க அதுதான் சொல்றாரு பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடோ கிருபை உண்டாயிருப்பதாக. அப்போ அந்த அன்பு குறைந்து போய்விட்டாலோ அழிந்து போய்விட்டாலோ தேவ கிருபை யாருக்கு இருக்காது, இருக்காது. பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் அன்பை புரிந்து கொண்டு அழியாத அன்புடன் அவரிடத்தில் அன்பாக இருக்கணுன்ற ஒரு பாடத்தோட இந்த எபேசியர் புஸ்தகத்தை என்ன செய்யறோம்னா நாம் இன்றைக்கு நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். நிறைய பாடங்கள் எபேசியர் புஸ்தகத்தில் நாம் படித்தோம். 1ஆம் அதிகாரத்தில் இருந்து இந்த 6வது அதிகாரம் வரைக்கும் நிறைய பாடங்கள் நாம் படித்தோம். நிறைய அன்பானவர்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்தது. சபைக்கும் சரி, யூடியூப் மூலமாக நிறைய பேர் இந்த எபேசியர் புஸ்தகத்தை ஆவலோடு கேட்டுக்கொண்டு வந்தாங்க. உண்மையாய் இந்த பாடத்தை நாம் இன்னும் தொடர்ந்து படித்து இந்த எபேசியர் புஸ்தகத்தினுடைய தேவனுடைய திட்டத்தை, தேவ சித்தத்தை நாம் புரிந்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. தொடர்ந்து இப்படிப்பட்ட சத்தியத்தில் நாம் நிலைத்திருப்போம். கடைசியாக நமக்கு சொல்லப்பட்ட ஆலோசனையின்படி கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறக்கூடியவர்களாய் நாம் இருப்போம். பொறுமையோடு இந்த சத்தியத்தை கேட்டு உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.